வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேகதாது அணையை கட்டுறதுக்கு ஏன் கர்நாடக அரசு ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஸோ மேகதாது அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பாதிப்பு இருக்குது, கர்நாடகாவுக்கு எந்த நன்மை இருக்குது, இந்த மேகதாது அணையால் எத்தனை உயிரினங்கள்லாம் பாதிப்படைய போகுது, எவ்வளோ காடுகள் அழிய போகுது, இந்த மேகதாது அணை எப்போ கட்ட ஆரம்பித்தாங்க, ஸோ இதனால் எவ்வளோ நன்மை எவ்வளோ தீமைகள் இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நான் மற்ற யூடியூபர் மாரி ஒவ்வொரு இதுவாக ஒரு அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து நான் பேச விருப்பப்படல. நான் ஒரு காமனாக நார்மலாக ஃப்ரீயாகவே பேச வரேன். ஸோ மேகதாது அணை எங்கே கட்ட போகிறாங்கன்னா, நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரிக்கும் பெங்களூருக்கும், அதாவது கர்நாடகத்துக்கும் ரொம்ப பக்கத்தில். ஸோ அவங்களுடைய பார்டரில் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது தமிழ்நாட்டுக்கு பார்டருக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி முன்னாடி தான் இந்த ஒரு மேகதாது, அதாவது மேகதாது தமிழில் மேக்தாட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இந்த அணையை கட்ட அவங்க திட்டமிட்டிருக்காங்க. இவங்க எப்போ திட்டமிட்டாங்கன்னா 2013 வருஷம் தான் இவங்க இந்த அணைக்கான ஒரு முழு வரைபடத்தை இவங்க அதை அறிவிட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி மேகதாதுன்ற அணையை நாங்கள் கட்ட போகிறோம். ஏன் கட்ட போகிறோம்னா, எங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறது, அதாவது அவங்களுடைய அடுத்து முன்னாடி இருக்கிற டேம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ அந்த டேம்லேருந்து வர தண்ணி, அந்த 200 கிலோமீட்டருக்கு பயணிச்சுட்டு வர அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாது. தண்ணி சேமித்து வைக்க போகிறோம். ஆல்ரெடி 4-5 டேம் அவங்க தான் கட்டி வச்சுருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த காவேரி ஆறு அவங்க ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே தான் பயணிச்சுட்டு வருது. ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் 517 கிலோமீட்டருக்கு மேலே பயணிச்சுட்டு போகுது. அப்போ நம்ம தான் அதிகமான டேம்ஸே கட்டணும். ஸோ நமக்கு தான் முக்கியமாக தண்ணியே தேவை. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 200 கிலோமீட்டர் அந்த பயணிச்சு வர அந்த தண்ணியை நம்ம இன்னும் சேமித்து வைக்கலாம் சொல்லி அவங்க சென்டராக கூட பிளான் பண்ணல. கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ்நாட்டோடைய பார்டருக்கு முன்னாடி ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவங்க அந்த திட்டத்தை போடுறாங்க 2013 வருஷம். ஸோ இவங்க டேம் கட்டுறதுனால அவங்க கிட்டத்தட்ட 63.4 டிஎம்சி தண்ணி அவங்களால தேக்கி வைக்க முடியும். ஸோ இந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுனால இந்த காவேரி நீர் மட்டுமே நம்பி இருக்கிற விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள் ரொம்பவும் பாதிப்படைய போகிறாங்க. ஸோ எதனாலலாம் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்று கட்டணும், இன்னொன்று கட்டக்கூடாது. இவங்க கட்டணும்னு பிடிவாதமாக இருக்காங்க, நம்ம கட்டக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தண்ணி தேவை. ஏன்னா மழை பொழிவு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விவசாயத்துக்கு முக்கியமாக டெல்டா மாவட்டங்கள், ஓகேங்களா? ஏன்னா அந்த காவேரி டெல்டா மாவட்டங்களை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட அந்த காவேரி நீர் அந்த டேம் அவங்க கட்டிட்டாங்கன்னா நம்மளால் அவங்க கையேந்தி நிற்கிற மாதிரி நிலைமை ஆகிடும். கர்நாடகா கிட்டத்தட்ட 2013 ஆரம்பித்த அவங்க திட்டம் போட்ட அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்குது. அவங்க முன்னாடி இருந்து அந்த பிரச்சனை போயிட்டு ஒரு 50 வருஷமாக அந்த ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த டேம் கட்டிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இங்கே வேளாண் ஒழுங்காக நடக்காது, சரிங்களா? ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. நீங்கள் எங்கேயோ சென்னையில் தான் இருக்கீங்க, இங்கே தானே டேம் கட்ட போகிறாங்கன்னு நினைப்பீங்க. அந்த தண்ணியோட அளவு தான் நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட 70 to 80%. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த டேம் கட்டிட்டாங்கன்னா ஒரு 2 month 3 monthக்கு அப்புறம் பைப்பில் கூட தண்ணி வராது. ஒரு சொட்டு தண்ணிக்கோசரம் நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு நீங்கள் கையேந்த நிலைமை நமக்கு வரும். அதனால தான் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க மற்ற எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று சேர்ந்து மேகதாது அணை நமக்கு வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஆற்றோடைய தண்ணி தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. இதனால எவ்வளோ விவசாயிகள் தெரியுமா பாதிப்படைவாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாதிப்படைவாங்க. அந்த டெல்டாவை மட்டும், அந்த காவேரியை மட்டுமே நம்பி இருக்கிற எல்லா விவசாயிகளும் இதில் பாதிப்படைவாங்க. ஸோ இவங்க கர்நாடகா என்னென்னா, நமக்கு தண்ணி தரக்கூடாது, நமக்கு தண்ணியை ஸ்டாப் பண்ணணும், ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்களுக்கு அனுப்பக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இப்போ அந்த டேம் கட்டிட்டாங்கன்னு அது மூலமாக கொஞ்சோண்டு மின்சார உற்பத்தி அவங்களை எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த டேம் கட்டுறதுனால எவ்வளோ தெரியுமா பிரச்சனை இருக்குது. இந்த டேம் சுற்றி இருக்கிற 12,000 கிலோமீட்டர் சதுர பரப்பளவுக்கு அந்த ஒரு காடு அழிக்கப்படும். அந்த காட்டில் வாழற அரிய வகை மிருகங்கள்லாம் காணாமல் போகும், அரிய வகை மரங்கள் காணாமல் போகும். அந்த சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிப்படையும். இதனால் மிகப்பெரிய பேரழிவே வரலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்த பூமியில் வாழறோம், நம்ம அடுத்தபடியான ஒரு சந்ததிக்கு நம்ம பூமியை கொடுத்துட்டு போகணும்னு யாருமே இங்கே நினைக்கவே இல்லை. அவன் இருக்கிற காலகட்டத்தில் அவன் அனுபவிச்சுட்டு போகணுன்னு பார்க்குறான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. தவிர்த்து பூமியை நல்லபடியாக உருவாக்கிட்டு அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும்னு யாருமே இங்கே நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த டேம் கட்டுறதுனால இத்தனைப்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது, இவ்வளோ மக்கள் பாதிப்படைய போகிறாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர்கிட்டையோ அவங்கக்கிட்ட நம்ம மனுவை கொடுத்து
ஆல்ரெடி நிறையா மனு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ரொம்ப இப்போ எப்படி ஒரு 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 அமைச்சரை பதவி விலக கோரி எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க, அதை விட 2 மடங்காக நம்ம அந்த போராட்டம் பண்ணால் தான் இந்த டேம் கட்டுறதே ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. காவேரி நம்பியே இருக்கிற எவ்வளோ விவசாயிகள் அழிக்கப்படுவாங்க, விவசாயம் அழிஞ்சு போகும், அவங்க சொட்டு தண்ணி கூட அவங்க நிலத்தில் பார்க்க முடியாது. ஸோ இந்த டேம் கட்டுறதுனால எவ்வளோ விதமான விலங்குகள், எவ்வளோ பரப்பளவு கொண்ட அந்த காடுகள் அழிக்கப்படும். ஸோ இந்த டேம் கட்டக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இதேமாதிரி இன்ஃபர்மேஷன் வேணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அஜித். திஸ் இஸ் மைண்ட் இன்ஃபோ.